இங்க ஒரு பொண்ணுக்கு பல வருஷமா குழந்தையே பிறக்காததால ஒரு மரத்தோட வேரை எடுத்து குழந்தை மாதிரி ஆசையா வளர்க்க ஆரம்பிக்கிறான். டெய்லி அதை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு பேசவும் கத்து கொடுக்கறான். நாட்கள் போக போக அவளோட கவனிப்பால அது நல்ல பெருசா வளர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அதோட பசியும் இப்போ பயங்கரமா அதிகமாகுது. அந்த வேர் ஒரு நாள் திடீர்னு அந்த லேடியோட தலைமுடிய பிடிச்சு வேகமா விழுங்க ஆரம்பிக்குது. அவளோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அவளோட ஹஸ்பண்ட் அந்த முடிய பிடிச்சு இழுத்து கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்திடுறாரு. அப்பதான் அது ஒரு குழந்தை இல்ல, ரொம்ப மோசமான ஒரு கிரியேச்சர்னு அவருக்கு புரியுது. ஆனா அந்த லேடி அந்த வேர் மேல ரொம்ப பைத்தியமா மாறிடுறான். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த வேரை விட்டு பெரிய ஏமாத்திடுறான். ஒரு நாள் நைட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களோட நாய் காணாம போயிருக்கும். அப்போ அந்த ரூம்ல தரையில ஃபுல்லா ரத்த கரைகள் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேல இதை விட்டு வச்ச ஆபத்துன்னு அவளோட ஹஸ்பண்ட் அந்த வேரை அழிக்க முடிவு பண்றாரு. ஆனா அப்பவும் அவ அதை எதுவும் பண்ண விடாம தடுத்துடுறான். அடுத்த நாள் ஒரு போஸ்ட்மேன் தபால் கொடுக்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப நேரம் கதவை தட்டியும் யாருமே திறக்காததால அங்க இருந்து கிளம்பலாம்னு போறாரு. அப்போ திடீர்னு அந்த வேர் அங்க வந்து அவர் அப்படியே விழுங்கிது. வீட்டுக்கு திரும்பி வந்து அவங்க 2 பேரும் வீடு முழுக்க தபால் சிதறி கிடக்கிறத பாக்குறாங்க. ஆனா போஸ்ட்மேன் மட்டும் காணாம போனதால அவங்க 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இதை விட்டோம்னா எல்லாருக்கும் ஆபத்துன்னு பயந்து அவளோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு நைட்டு அந்த வேர் தூங்கினதுக்கு அப்புறமா அதை ஒரு கயிறால கட்டி ஒரு மூட்டைக்குள்ள அடைச்சு பேஸ்மெண்ட்ல கொண்டு போட்டு லாக் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு குட்டி பொண்ணு ரகசியமா பாத்துடுறான். இனிமே இதுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு அவரோட வைஃப் கிட்ட வார்ன் பண்ணிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பொண்ணு யாருக்கும் தெரியாம அந்த பேஸ்மெண்ட் குள்ள போயிடுறா. அவளை பார்த்ததும் அந்த வேர் எப்படியாவது என்ன ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்ற மாதிரி பயங்கரமா அசையுது. அவ அதை ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே அந்த வேர் அவளை அப்படியே பாக்ஸுக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. பயந்து போன அந்த குட்டி பொண்ணு நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொன்னதும் அந்த வேர் கொஞ்சம் அமைதியாகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அன்னையில இருந்து டெய்லி அவ அந்த வேருக்கு யாருக்கும் தெரியாம சாப்பாடும் டாய்ஸும் கொடுக்குறா. ஆனா வீட்டுல டெய்லி சாப்பாடு குறையறத கவனிச்ச அவளோட அம்மா இனிமே வெளியே எங்கேயும் சாப்பாடு எடுத்துட்டு போக கூடாதுன்னு அவளை திட்டிடுறாங்க. அதனால இதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு பசியால செத்து போயிடுமோன்னு பயந்த அந்த குட்டி பொண்ணு ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறா. அதனால ஒரு நாள் அவளோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வயசானவரை ஏமாத்தி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த வேரும் அவரை அப்படியே விழுங்கியது. அதுக்கப்புறம் டெய்லி அந்த ஊர்ல ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால போலீஸும் அவளோட வீட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படியே போனா எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்னு அவளோட ஹஸ்பண்ட் மரத்தை கட் பண்ற ஒரு மிஷினை வச்சு அந்த வேரை வெட்டிடலாம்னு போறாரு. ஆனா வெட்ட போற நேரத்துல அந்த வேர் அவரை பார்த்து அழுதுகிட்டே அப்பான்னு கூப்பிடுது. அது கேட்டதும் அவரு அதை வெட்டதுக்கு மனசு இல்லாம அப்படியே அந்த மிஷினை கீழே போட்டுடுறாரு. அடுத்த செகண்டே அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது. பார்த்தா அப்பான்னு கூப்பிட்ட அதே வேறு அவர் அப்படியே முழுசா விழுங்கி இருக்கும். ஹஸ்பண்டோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அவளும் வேகமா பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஓடி வர்றான். கடைசியில அவளும் திரும்பி மேல வரவே இல்லை.